எங்களுக்கு மாமா என்பது தாய் உறவு. மாமா 2 அம்மா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். அவரோட ஹஜ்ஜுக்கு போகலாம் நாங்கள். ஆனால் அம்மாவுடைய தங்கச்சி பொண்ணையோ அக்கா பொண்ணையோ கல்யாணம் பண்ணிப்போம். ஐயோ அண்ணனியா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த மரபு இங்கே இருக்கு. அப்பாவுடைய சகோதரர்களுடைய குழந்தைகளை திருமணம் செய்து கொள்வார். அந்த அந்த மரபு இருக்கு. நீங்க என்னவாவோ நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல இஸ்லாம் சமூகத்தை, அது எப்போ பார்த்தா நாம என்ன நினைக்கிறோம், மதகுருமார்கள் காட்டுகின்றது மட்டும்தான் இஸ்லாமிய சமூகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். கிடையாது. இஸ்லாம் என்பது பறந்து விரிந்த பல கோடி மக்கள் விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இனக்குழு. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மன வாழ்க்கையில் சிக்கல் இருக்கிறது, பாலியல் உறவில் சிக்கல் இருக்கிறது, ஆண் பெண் என்கின்ற புரிதலில் சிக்கல் இருக்கிறது, கல்வியில் சிக்கல் இருக்குதுங்க, மொழியில் சிக்கல் இருக்கிறது. இறைவன் என்பவன் ஆனா, ஆனால் அப்படி கேட்கக்கூடிய ஞான பெண்ணுக்கு இந்த உலகம் அளிக்கக்கூடிய தண்டனை இருக்கு இல்லையா, அது மிக கொடூரமானது. அதனால் அவளை கிறுக்கி என்று சொல்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இஸ்லாத்துல மட்டும் வரதட்சணைன்றது என்ன தெரியுமா? பெண் கொடுக்கறது இல்லை, வரன் தரும் தட்சணை தான் வரதட்சணை. இவன் காசு கொடுத்து தான் அவ கல்யாணம் பண்ணிப்பான். இன்னைக்கு அப்படி இல்லை, இவ காசு கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். பெண்களோட பழகிறவன் எத்தனை பேருடைய வாழ்க்கையில மண்ணாளி போட்டுட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மண்ணாளி போடுறாங்கிறதுல இருக்கு விஷயம். அவன் சொல்றான், நான் மத அறிந்து இருக்கிறேன், நான் பெண்களோடு பழகி இருக்கிறேன், ஆனால் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம், கொஞ்சம் ஆழமான விஷயம். படித்தவர்கள் புரிந்து கொள்வீர்கள். நீ ஒழுங்காக நோன்பு நோக்கவில்லை, தொழவில்லை, கவனக்குறைவாக இருந்திருக்கிறாய். இறைவா, உலகத்தில் எவருக்கும் நான் எந்த தீங்கும் செய்ததில்லை. அப்ப என்ன மனிதனுடைய நோக்கம்? உன்னுடைய ஒழுக்கக்கேடு என்பது எதற்காக கண்டிக்கப்படுகிறது என்றால், அது அடுத்தவர்களை பாதிக்கிறது என்பதற்காகத்தான் அந்த ஒழுக்கக்கேடு கண்டிக்கப்படுகிறதே தவிர, அடுத்தவர்களை பாதிக்காத நீ செய்கின்ற செயல்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை இறைவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்பதனை சொல்கிறது இந்த கலகக்குரல் கதை. சொர்க்கவாசியில் ஒரு குழுவினருடைய முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அதை கவனித்த உயிர் அவர்களிடம், நீங்கள் முஸ்லிம்களா என்று கேட்க, அந்த இனக்குழு மக்கள் சொல்கிறார்கள், இல்லை. கிறிஸ்தவர்களா? இல்லை. யூதர்களா? இல்லை. யார் நீங்கள்? அறியாமை காலத்திற்கு முன்பிருந்தே இங்கேதான் இருக்கிறோம். நாங்கள் மதங்கள் தோன்றுவதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள். கிறுக்கிங்கிற அந்த புத்தகத்தை ஒரு வாரத்துக்கு முன்னால அருமை சகோதரர் ஜாகிர் ஹுசேன் அவர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இந்த புத்தகம் ஒரு அரபிய மொழி பேசுகின்ற பாரம்பரியத்திற்குரிய சமூகத்தின் வாழ்வியலை சொல்கிறது. போரை, எதிர்ப்புகளை, மூட நம்பிக்கைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனக்குழு மக்களின் வாழ்வை தமிழுக்கு அறிமுகப்படுத்துகிறது. நம்மள மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு ஐயா இமயம் அவர்கள் சொன்னார்கள். நான் அதிலிருந்து கொஞ்சம் மாறுபடுகிறேன். நம்மள மாதிரி இல்லை அவங்க. நம்முடைய சிக்கல்கள், நாம் பேசுகின்ற மொழி சார்ந்து, பண்பாடு சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களிலிருந்து நுட்பமாக அவர்களுடைய சிக்கல்கள், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதம், அவர்களுடைய அரசியலை நிர்ணயித்து இருப்பதனால், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மீது திணிக்கப்பட்டு இருப்பதனால் அவர்களுடைய வாழ்வியல் சிக்கல் தமிழ் சமூகத்திலிருந்து வித்தியாசப்பட்டது. இதை அவர் மொழிபெயர்க்கின்ற பொழுது, ஜாகிர் ஹுசேன் மொழிபெயர்க்கின்ற பொழுது, அவர் பல இடங்களில் இடறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. காரணம் என்னவென்றால், அரபிய மொழியில் இருந்து அவர் தமிழுக்கு அதை மொழிபெயர்க்க வேண்டும். தமிழிலே ஏற்கனவே கதை எழுதுகின்ற ஆற்றல் வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல் அவருக்கு இல்லை. அவர் ஒரு ஆய்வாளராக இருக்கக்கூடியவர் அதை அப்படியே மொழிபெயர்க்கிறார். அப்படி மொழிபெயர்க்கின்ற பொழுது சில சிக்கல்களை அவர் சந்திக்கிறார். அந்த சிக்கல்களை மிக சிறப்பாக நாம் அழகாக அதை இத்தகைய கூட்டங்கள் மூலமாகவோ திறனாய்வு கூட்டங்களின் மூலமாக முன்வைக்கின்ற பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய அவருடைய ஆக்கங்கள் இன்னும் செழுமையான ஒரு வரவேற்பை இந்த சமூகத்தில் பெறும் என்று நான் கருதுகிறேன். அண்ணன் இமயம் அவர்கள் எப்பவுமே எந்த ஒரு எழுத்தாளனும், அண்ணனுக்கு பேச தெரியாது, ஆனா அண்ணனை மாதிரி யாராலையும் எழுத முடியாது. அப்படி எழுதுவார்.
அந்த கதையை நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கதையை நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் மரணம் வந்து நம்மை அடைகின்ற பொழுது, நெஞ்சுக்குழி தடுமாறி கொண்டிருக்கின்ற பொழுது கூட நம்மால் அந்த கதைகளை மறந்துவிட முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்வோடு ஒட்டிக்கொள். அப்படிப்பட்ட எழுத்துக்களை எழுதக்கூடியவர் இமயம். அப்படிப்பட்ட பல சிறுகதைகளை நான் வாசித்திருக்கிறேன். நம் மனதிலே போய் உட்கார்ந்து கொண்டு கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த சிறுகதைகள் மொழியிலே இன்னும் கொஞ்சம் செழுமையையும் இன்னும் கொஞ்சம் அந்த இப்ப ஒண்ணும் இல்லை, நேற்று கூட யாரோ ஒருவர் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார்கள், வாசனையை மொழிபெயர்க்க முடியுமா? அப்படித்தான் சில விஷயங்களை மொழிபெயர்த்து விட முடியாது. அந்த மூல இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை ஒரு முஸ்லிம் பெண்ணாக இருக்கக்கூடிய எனக்கு தான் தெரியும். அந்த இனக்குழுவிலே இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் முன்னால் இருக்கின்றவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடும். இருந்தாலும் நான் அனுபவிக்கின்ற சில விஷயங்களை அடுத்தவர்களை, அது எவ்வளவோ முயற்சி, அதுதான் இலக்கியம், அங்கேதான் வெற்றி பெறுகிறது. இமயம் ஒரு கதை எழுதுகிறார், துபாய்க்காரன் பொண்டாட்டி. நான் எத்தனையோ காலத்திற்கு முன்னால் அதை படித்தேன். ஒரு 5 வருடங்கள் இருக்குமான 5 வருடங்களுக்கு முன்னால் அதை படிக்கிறேன். அந்த துபாய்க்காரன் பொண்டாட்டியை என்னால் இந்த வினாடி வரைக்கும் என்னால் மறந்துவிட முடியவில்லை. அவள் ஏதோ வெளிநாட்டிற்கு ஒருவன் போயிட்டான், அவ தனியா இருக்கிறா, அவனுக்கு வேறு ஒரு, அந்த பெண்ணுக்கு வேறு ஒரு மனிதனோடு தொடர்பு ஏற்படுகிறது. ஆனால் அந்த தொடர்பான மனிதன் அவளுடைய பணத்திற்காகவும் உடலை சுரண்டுவதற்காக மட்டுமே வருகிறான். அது இரண்டுமே சுரண்டப்பட்டதற்கு பிறகு அவளை ஏமாற்றுகிறான், அவளை அவமானப்படுத்துகிறான். ஆனால் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய கணவன், அவருடைய பெற்றோருக்கு, அது அம்மாவுக்கோ தங்கைக்கோ அது தெரிந்து விடுகிறது. அவர்கள் பேசிவிட்டார்களா, அவனிடத்தில் பேசிவிட்டார்களா என்று தெரியாமல், அவன் கொடுத்த நகையை திருப்பி பெற முடியாமல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தவித்து போய் அந்த கதையை முடிச்சிருப்பான் மனுஷன். அவன் அந்த விமானத்தில் இருந்து வந்து இறங்கி அவன் நேரம் அந்த ட்ரெயினில் ஏறிடுவான். ட்ரெயின் இவ ஊருக்கு வரணும்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷனை கடந்து தான் வரணும். இவ வீட்டுக்கும் அந்த சின்ன ஸ்டேஷனுக்கு நடுவில் வந்து ஒரு கொஞ்சம் இடம்தான். குழந்தைகள் எல்லாம் சாப்பாடு சாப்பிட வச்சு தூங்க வச்சு ராத்திரியில் வெளியில் பூட்டிட்டு நேராக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவான். போயிட்டு அந்த தண்டவாளத்தில் படுத்துடுவான். அந்த கணவன் அந்த வீட்டிற்கு வருகின்ற பொழுது அவனை சுமந்து வந்த அந்த தொடர் வண்டி அவள் மீது ஏறி தான் அங்கே வந்து வீட்டுக்கு வந்து நிற்கும். அவள் செத்து போயிடுவான். இந்த மன நெருக்கடி இருக்கு இல்லையா, ஒரு பெண்ணினுடைய அக வாழ்க்கையில் வரக்கூடிய மன நெருக்கடியை இதைவிட கணவன் இல்லாத நேரத்தில் அந்த பொருளாதார சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல், தன்னுடைய அக உணர்வுகளையும் சமாளிக்க முடியாமல் அந்த பெண்ணினுடைய தடுமாற்றமும், அவ பயந்து போய் தான் சாவான். அந்த புருஷனுக்கு அந்த உண்மை தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருக்குமோ, நாளை காலில் வரேன் அப்படின்னு அந்த ஃபோன் வைக்கிறதுலயே அவ பயந்து போய் சாவான். பயப்படுறதுன்னா என்னன்னு சொல்லிட்டு ஆணுக்கும் தெரியும் பெண்ணுக்கும் தெரியும். ஆனால் பெண்ணினுடைய பயம் என்பது ஆணினுடைய பயத்தை விட வித்தியாசமானது. அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு? இப்ப 2 குழந்தைங்க பென்சிலுக்கு அடிச்சுக்குது. சி பென்சிலுக்கு அடிபடுறது உனக்கு தான் சி பென்சில். அந்த குழந்தைக்கு அது வாழ்க்கை, அது உயிர் பிரச்சனை, அதுங்களுக்கு மான பிரச்சனை, அதுங்களுக்கு உடைமை பிரச்சனை, அதுங்களுக்கு வாழ்வியல் பிரச்சனை. அது அப்படித்தான் பெண்ணினுடைய உலகம் அலாதியானது. ரொம்ப அழகா சொன்னார், நீங்க வந்து படிங்க, பெண்கள் இதை முக்கியமாக படிங்க அப்படின்னு. ஆம்பளைங்களும் படிங்க, அப்போதான் அவங்களுக்கும் தெரியும் என்னன்னு. கண்டிப்பா இந்த பெண்ணினுடைய மொழியை அரபியல் இலக்கியத்தில் தமிழில் அப்படியே மொழிபெயர்த்து இருக்கிறார். அந்த மொழி வந்திருக்கு, அதுல அவர் ஜெயிச்சிருக்கார். நான் கடைசியா சொன்னேன், அந்த கிறுக்கி அப்படிங்கிறத மட்டும் விட்டுருங்க, நான் பேசுறேன், அவளை நான் பேசுறேன். அது சரி, இன்னும் அழகா அதை பெயர்க்கலாம், இன்னும் மனசை போட்டு பிசையலாம், இன்னும் சொற்கள் உண்டு. கொஞ்சம் பயிற்சி பெற்றால் நீங்கள் இன்னும் அதை செதுக்கலாம். அடுத்த பதிப்பில் நீங்கள் அதை நீங்க தான் செய்ய முடியும். அதை ஒரு சின்ன, அதாவது ஆமி முஸ்தபா இப்ப பேசிட்டு போ, எங்க போன் நான் சொன்னதா சொல்லிடுங்க கிட்ட. அராபியத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில மட்டும் சில பழக்கங்கள் இருப்பதாக சொன்னார்கள். கிடையாது, முஸ்லிம்கள் மத்தியிலே அந்த பழக்கம் உண்டு.
எங்களுக்கு மாமா என்பது தாய் உறவு. மாமா 2 அம்மா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். அவரோட ஹஜ்ஜுக்கு போகலாம் நாங்கள். ஆனால் அம்மாவுடைய தங்கச்சி பொண்ணையோ அக்கா பொண்ணையோ கல்யாணம் பண்ணிப்போம். ஐயோ அண்ணனியா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த மரபு இங்கே இருக்கு. அப்பாவுடைய சகோதரர்களுடைய குழந்தைகளை திருமணம் செய்து கொள்வார். அந்த அந்த மரபு இருக்கு, இந்த சமூகத்தில் இருக்கு. அது அராபிய நாட்டில் மட்டும் வரவில்லை. அந்த மதம் அதை சுமந்து கொண்டு அந்த மதத்தை பின்பற்றுகின்றவர்களுடைய வாழ்வியல் அதை கொடுத்திருக்கு. அந்த கிறுக்கிங்கிற ஒரு அந்த 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 கதையை நீங்க வந்து அது ரொம்ப சந்தோஷம் என்னன்னா 2 பக்கம் 2.5 பக்கத்துல எல்லாம் கதை சீக்கிரமா முடியுது. ஆனா ரொம்ப நச்சுன்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அப்படி முகத்துல அரைஞ்சிட்டு போகுது. இந்த கிறுக்கிங்கிற அந்த அந்த பொண்ணு பேசுறா. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எண்டிங் ஸ்டேட்மெண்ட், இது 2 தான் கதையே. ஆக்சுவலா அதுக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது தான், அல்லது சில பெண்களுக்கு நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் அந்த உணர்வுகளை அது சொல்லுது. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டே கிறுக்கி, அதனால தான் அவர் கிறுக்கி. சூப்பர் சார். அது தடை செய்யப்பட்ட கனவுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? கனவுல கூட பெண்கள் நினைச்சிட முடியாது சில விஷயங்களை. நான் கூட கேட்டேன் எங்க அம்மாட்ட, ஏமா 1,24,000 நபிமார்கள் பிறந்தார்களே, ஏமா அதில் 1 கூட பொம்பளை இல்லைன்னு நான் கேட்டிருக்கேன். ரொம்ப குட்டி வயசுல கேட்டிருக்கேன். இப்போ கேட்டேன்னு சொன்னா பதிவாயிட்டு குட்டி பாப்பால கேட்டிருக்கேன். எங்க அம்மா ஒரே ஒரு பதில் சொல்லி அதை வாயடிச்சிட்டாங்க. அந்த 1,24,000 நபிமார்களுக்கும் அதில் ஒருத்தருக்கு தான் அம்மா கிடையாது. அம்மா இல்லாம பிறந்துட்டார் ஆதம். முதல் ஆண் அம்மா இல்லாம பிறந்துட்டார். ஆதாமுக்கு பிறகு பிறந்த அத்தனை பேரும் பெண்ணின் வயிற்றின் மூலமாகத்தான் வெளியில் வந்தார்கள். எங்க அம்மா சொன்ன பதில், இயேசு கிறிஸ்துக்கு கூட அப்பா கிடையாது. அப்பா இல்லாம அவர் வந்துட்டார். அம்மா இல்லாம வந்தவ அப்படின்னு கிடையாது, யாருமே கிடையாது. அம்மா அப்படி சொன்னாங்க. நான் அமைதி கண்டேன். ஆனால் மறுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனை கேள்வி கேட்க கூட முடியாது. கிறுக்கி கேட்கிறா ஒரு கேள்வி. அது கிறுக்கி கிட்ட நான் கண்டெடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் விட்டுடுங்க. அந்த இலக்கியம், அந்த அரபி இலக்கியம், அண்ணன் இமயம் சொன்னது போல் அது ஒரு கலக குரல். இதுல இருக்கக்கூடிய 26 கதைகளும் நீங்க என்னவாவோ நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல இஸ்லாம் சமூகத்தை. அது எப்ப பார்த்தா நாம என்ன நினைக்கிறோம்? மதகுருமார்கள் காட்டுகின்றது மட்டும்தான் இஸ்லாமிய சமூகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கிடையாது. இது வெறும் மதகுருமார்களுடைய வாழ்க்கை கிடையாது. இஸ்லாம் என்பது பறந்து விரிந்த பல கோடி மக்கள் விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இனக்குழு. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மன வாழ்க்கையில் சிக்கல் இருக்கிறது, பாலியல் உறவில் சிக்கல் இருக்கிறது, ஆண் பெண் என்கின்ற புரிதலில் சிக்கல் இருக்கிறது, கல்வியில் சிக்கல் இருக்குதுங்க, மொழியில் சிக்கல் இருக்கிறது. இவ்வளவு சிக்கல்களையும் ஒரு போர் நடக்கின்றது என்றால் அந்த போரை பற்றி தான் நாம் பேசுவோம். ஆனால் போருக்கு பிறகான அந்த சமூகம் எப்படி அந்த நிலத்தை, அந்த நிலத்தில் வாழ்கிறது, எத்தகைய அந்த போஸ்ட் பீரியட். நமக்கு குரூப் போட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்கல்ல, அப்புறமா என்ன நடக்குது? அதான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நீ படம் போட்டு காட்டம் பார்ப்போம். சந்தோஷமா குரூப் போட்டோல முடிக்கிறீங்க. பிறகான வாழ்க்கையை இந்த நூல் பதிவு செய்கிறது. நான் இங்கே நின்று யோசிக்கிறேன். கிறுக்கி கேட்கிற முதல் கேள்வி, இறைவன் என்பவன் ஆனா? அதீதமான ஞானம் படைத்தவளால் தான் அப்படி கேட்க முடியும். ஆனால் அப்படி கேட்கக்கூடிய ஞான பெண்ணுக்கு இந்த உலகம் அளிக்கக்கூடிய தண்டனை இருக்கு இல்லையா, அது மிக கொடூரமானது. அதனால் அவளை கிறுக்கி என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் அந்த பெண் கேட்கிறாள், கடவுள் என்ன ஆனா? ஆண் பெண் என்ற எல்லை கடந்தவன் தானே. அவ என்னன்னா ஒரு குழந்தையா பிறக்கிறான். நான் பிறக்கும் போது அவன் என் பக்கத்தில் இருந்தான். அது ஒரு காதல் கதை தான். அவன் பிறக்கும் போது என் பக்கத்துல இருந்தான்ப்பா. நான் பால் குடிக்கும் போது என் பக்கத்துல இருந்தான். என் அப்பாவுடைய அண்ணன் பையன். நான் அவனை காதலித்தேன். அவர் சொல்ற அந்த கிறுக்கி சொல்லுவா கடைசியா அவ பேசும்போது, இந்த ஆம்பளைங்களுடைய ஏமாத்து வார்த்தை இருக்குல்ல, கிறுக்கி எது வேணாலும் பேசலாம். கிறுக்கின்னு பட்டாச்சா எது வேணாலும் பேசலாம்.
அவ எப்படி கேட்கிறா பாருங்க. அவ சொல்றா, அவன் ஊருக்கு போறான். அவ சொல்றா, அவன் போறான், அவன் கூடவே இருக்கிறான், அவன் லவ் பண்றா, காதலிக்கிறா. அவன் ஊருக்கு போறான், படிக்கிறதுக்கு எங்கேயோ போறான். அவன் போகும்போது இவன் கேட்கிறான், அவன் புறப்படும் நாள் வந்தது, எனக்கும் முன்னால் வந்து நின்றான். பையன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போறான், அவளுக்கும் முன்னால் வந்தான். அந்த உம்முக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த கிறுக்கு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்குது. தன்னை ஒரு கிறுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதே அப்படிங்கிறதே ஜாலியா இருக்கும் தெரியுமா? சில பேருக்கு கமிட்டடா இருக்க மாட்டானுங்க, ஆனா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்குதுல்ல, அதுல ஒரு ஜாலி இருக்கும்ல பசங்களுக்கு. அந்த ஜாலியான கேரக்டர் அந்த பையன். சிரிச்சு காட்டி கொடுக்காதீங்க. அவன் என்ன பண்றான், அந்த எனக்கும் முன்னால் வந்து நின்றான். நல்லா எழுதிருக்கு. அவனது கண்கள் என் கண்களில். 2 பேரும் கண்ணால பாத்துக்கிறான். அது கண்ணால பாத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து இஸ்லாமுடைய அந்த அரபிய உருது மொழியில மிக முக்கியமான சொல். அவளுக்கு நீயும் நீ அவளுக்கும் கண்களாக இருக்கிறீர்கள்ன்ற ஒரு வரி இருக்கு. கண்ணை பாத்துக்கிறது இருக்குல்ல, அது என் கண்களில். அவனது கண்கள் என் கண்களில், அவனது கை என் கையில். என் உள்ளம் பதறியது. தைரியத்தை வரவழைத்து அவனிடம் கேட்டேன். அதட பழசான ஒரு டைலாக், என்னை மறந்து விட மாட்டாயே. கிறுக்கி தானே, புத்திசாலியான பொண்ணு நான் கேட்பாளா? கிறுக்கி கேட்கிறா, என்னை மறந்து விட மாட்டாயே. அவன் சொல்ற மாதிரி அவன் கில்லாடி, சூப்பர். அவன் சொன்னான், எவனாவது தன் ரத்தத்தை மறப்பானா? அத இந்த கிறுக்கிக்கு அவனது வார்த்தையில் உறுதி தெரிந்தது. என் நரம்புகளில் மெல்லிசையை மீட்டியதை போன்ற மகிழ்ச்சி. பெண்கள் அதை உணர்ந்திருப்பீர்கள். அத சொல்லுவாங்கல்ல, பொய் தான். அது ஒரு ஆண் சொல்ற மாதிரி ஒரு காலிபனுடைய கவிதை ஒண்ணு இருக்கு. தகித்திருக்கிறேன், கடலளவு நீர் இருந்தாலும் குடித்து விடுவேன். காணல் நீரே, நீயாவது முன்னால் வர மாட்டாயா? ஏ பெண்ணே, என்னை காதலிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு துரோகமாவது செய்து விட்டு போ. அந்த வழியிலேயாவது நான் புரண்டுட்டு இருக்கிறேங்கிறான். இதெல்லாம் ஆண் கவிதைகள். பெண் சொல்லுகிறாள், ஒரு நரம்புகளில் மெல்லிசை மீட்டியதை போன்ற மகிழ்ச்சி. அவன் புறப்பட்டான், போயிடறான். 2 வருடங்கள் அவனுக்காக காத்திருந்தேன். கிறுக்கி எழுதுறா, இத அவளே எழுதுறா. அவன் தன் குடும்பத்தாருக்கு கடிதம் அனுப்பும் போது எனது பெயரை குறிப்பிட்டு விசாரிப்பான். இது மட்டுமே அவனிடமிருந்து எனக்கு கிடைத்தது. இதுவே எனக்கு போதும் என்று நான் நினைத்தேன். என் பெயரை அவன் தன் கைப்பட எழுதியிருக்கிறானே என்று நினைத்த போது அதுவே போதும் என்று நிம்மதி அடைந்தேன். கிறுக்கி இப்படிலாம் யோசிக்கிறதுனால வாழ்க்கை அழகா அமைஞ்சிருமா இல்ல? She have to face the consequences of her mental illness. இல்லையா? அவன் நினைச்சதுக்கு அவளுக்கு தண்டனை கிடைக்கணுமா இல்லையா? கிடைச்சது அவளுக்கு. ஒரு நாள் அவன் ஊருக்கு வந்தான். வெளிநாட்டு பெண்ணொருத்தின் கரத்தை பற்றி இருந்தான். வெள்ளை நிறம், செந்நிற மேனி, புஜங்களும் நெஞ்சு பகுதியும் திறந்திருந்தது. முகத்தில் சாயம் பூசி இருந்தாள். சிறை வாழ்க்கை அனுபவித்த எந்த அடையாளமும் அவளிடம் இல்லை. தன்னை சொல்றா. அவளது புன்னகை, அவளது பார்வை, வார்த்தைகள் அனைத்திலும் தைரியமும் சுதந்திரமும் பளிச்சிட்டன. இவகிட்ட அது ரெண்டும் கிடையாது. நான் வாயடைத்து நின்றேன். இதுதான் அரபி. இது தமிழ்ல இல்ல. இறைவனி நம்பு என்னை தாக்கிய வலி எனக்கு. இத மொழிபெயர்த்திடலாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மரபு சார்ந்த அந்த அனுபவம் இருந்தால் ஒழிய இதை புரிந்து கொள்ள முடியும். இறைவனை நம்பு. இங்க பாருங்க, இறைவனுக்கு முதல்ல உருவம் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு இறைவன் எந்த ஆயுதத்தையும் தாங்கி இருப்பது இல்லை. ஆனாலும் அரூபமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனிடத்திலிருந்து ஒரு அம்பு தாக்கினால் எப்படி இருக்குமோ அந்த வலி இருக்கிறது அவளுக்கு. அவனும் அவனது மனைவியும் என் முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். நான் இங்கதாங்க அவளுக்கு கிறுக்கு. உண்மையாக அவளுக்கு கிறுக்கு பிடிக்கிற இடம் இதுதான்.
நான் அவனை பார்க்கவில்லை, அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். என்னை சுற்றி இருந்தவர்கள் இந்த அதிர்ச்சியில் இருந்து என்னை வெளியே கொண்டு வர முயன்றார்கள். என்னை பேச வைக்க நினைத்தார்கள். நான் அவளை எவ்வாறு பார்ப்பதால் அவள் வருந்துவாளோ தவறாக நினைப்பாளோ என அவர்கள் யோசித்திருக்கலாம். என்னை பார்த்து தேம்பி அழ ஆரம்பித்தான். நான் அசையவில்லை. இந்த நாய் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு இல்லை, வந்துருச்சு இல்லை, அது பார்த்து அழுவுது. இவளை பார்த்து அழுவுது. தேம்பி அழ ஆரம்பித்தான். நான் அசையவில்லை. இவ்வாறே சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள். எனக்கு காரணம் புரியவே இல்லை. பிறகு அவளிடமிருந்து விலகி கண்ணாடி இருந்த திசையை நோக்கி வேகமாக சென்றேன். என் மாநில முகத்தையும் கருப்பு முடியையும் கண்ணாடியில் பார்த்தேன். சொரசொரப்பான நார் எடுத்து வந்து முழு பலத்தையும் பயன்படுத்தி முகத்தில் அழுத்தமாக தேய்த்தேன். அவளைப் போல வெள்ளை நிற தோல் வராதா என்ற எதிர்பார்ப்பில். இதுக்கு தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போய் அது அப்படியே பண்றா, அப்படியே அந்த அவளுடைய அந்த ஒரு பக்கம் அப்படியே போகுது. அவள் எப்படி தன்னுடைய உருவத்தை எப்படி மாற்றிக்கலாம்னு நினைக்கிறா. இந்த உருவத்துக்காக தானே அவளை கல்யாணம் பண்ணா, இந்த உருவத்துக்காக தானே அவளை கல்யாணம் பண்ணுறான்னு கிறுக்கு அவள். வீட்டில் எல்லோரும் என்னை கிறுக்கி என்றார்கள். ஊரார்களுக்கு என் விஷயம் தெரியக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். சில மாதங்களுக்கு பிறகு என்னை வேறொருவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். என்னால் மறுக்க முடியவில்லை. சம்மதமா இல்லையா என்று எவரும் என்னிடம் கேட்கவே இல்லை. 15 வயதான என்னை 50 வயதான ஒருவருக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள். அவர் ஏற்கனவே 2 முறை திருமணம் செய்து கொண்டவர். முதல் இரவுக்காக அவர் அமைதியாக காத்திருந்தார். அவர் அருகில் வந்ததும் நான் அலறினேன், பயங்கரமாக கத்தினேன். வீட்டில் உள்ளவர்கள் கதவை திறந்தார்கள். நான் அலறிக்கொண்டே இருந்தேன். என் அம்மா, சகோதரி, என்னை திருமணம் செய்து கொண்ட அந்த வயதானவர் எல்லோரும் என்னை அடித்தார்கள். நான் விடவில்லை. கத்தினேன் கத்தினேன் 3 முறை சொல்றேன். அறையின் நடுப்பகுதிக்கு சென்று நடனம் ஆடினேன், பாடினேன், மீண்டும் கத்தினேன் கத்தினேன். நான் ஒரு கிறுக்கி என்று அவர்கள் நினைக்கும் வரை அழுவதையும் கத்துவதையும் நிறுத்தவே இல்லை. ஃபுல் கான்ஷியஸாக பண்ணுறாங்க. அழுதுட்டு அருகில் உள்ள மனநல மருத்துவமனையில் என்னை சேர்த்தார்கள். நான் கிறுக்கி இல்லை. எப்படியும் அவர்களிடமிருந்து தப்பித்து விட வேண்டும் என்றே அவ்வாறு நான் நடந்து கொண்டேன். என் கிறுக்கு புத்தியில் கடைசியாக மிச்சம் இருப்பது இந்த ஒரு கேள்விதான். இதை கேட்காமல் இருக்க முடியவில்லை. இறைவன் ஆனா? ஆரம்பத்தில் இருக்கிற கேள்வி கடைசியில் வந்து கேட்கிறான். என் ஊரில் உள்ள எல்லா பெண்களும் இதே கேள்வியை தான் கேட்கிறார்கள். அவர்களும் கிறுக்கிகளா என்று முடிக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு கலகத்தின் குரலாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு கதையையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ரொட்டி பொடி இன்னொரு ஒரு பைத்தியத்தை சொல்றாரு. ரொட்டி பொடி கடைங்க. இங்க எத்தனை பேர் இந்த ராயப்பேட்டா ஏரியாவை சேர்ந்தவங்கன்னு தெரியாது. ஒரு காலத்தில் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால கேக் தூள் ஷாப்னு ஒரு ஷாப் இருக்கும். அங்கே கேக் கிடைக்காது. கேக் செய்யும்போது தூள் இருக்கும்ல, அந்த தூளை பொட்டலத்தில் கட்டி விற்பாங்க. அது 10 பைசா தான். கேக் 50 பைசா. கேக் சாப்பிட்றவங்களா, கேக் வாங்க முடியாதவங்களால அந்த கேக் தூள் வாங்கி சாப்பிட முடியும். அந்த 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 வறுமை, அந்த வறுமையை ரொட்டி பொடி கடை அப்படின்ட்டு அங்க ஒரு அகதியினுடைய வாழ்க்கை. அவ தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த ஊதியத்தை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கிறான். அவன் அப்போதான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். 17 பணம் அவனுக்கு கிடைக்குது. அதை சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அரசாங்கம் சொல்லிடுது, உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற 1500 கலோரிக்கான உணவுப் பொருள் நிறுத்தப்படுகிறது. அப்போ இவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அந்த குடும்பத்துக்கு அது கிடைக்கும். இவன் கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சு போகும். அது பதிவு செய்யும். யாரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறாங்க. அங்கே ஒரு லூஸு, உண்மையாகவே லூஸு, அது ஊராக சுற்றிட்டு இதை கல்யாணம் பண்ணி, இவன் கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை, இதை கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு அந்த அரசாங்க பணம் கிடைக்கும்ட்டு அவன் போய் அந்த லூஸினுடைய கையை பைத்தியத்துடைய கையை பிடிக்கிறான். அந்த பைத்தியம் பாருங்க, மற்ற விஷயத்துல தான் லூஸு. கையை பிடிச்ச உடனே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இஸ்லாத்துல மட்டும் வரதட்சணைன்றது என்ன தெரியுமா? பெண் கொடுக்கறது இல்லை, வரன் தரும் தட்சணை தான் வரதட்சணை. இவன் காசு கொடுத்து தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான். இன்னைக்கு அப்படி இல்லை, இவன் காசு கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அது இல்லை, அந்த மரபு இன்னைக்கும் இல்லை. அரபிய தேசத்துல இன்னைக்கும் இல்லை. குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு, தோர் மலை அளவிற்கு ஒரு மகர் கேட்டாலும் அதை கொடுத்து விட்டு தான் அவன் திருமணம் செய்ய வேண்டும். இது சட்டம். அவ கைய பிடிச்ச உடனே மகர் கேட்கிறாங்க.
மகர் கொடுங்குறான். 10 20 ரூபா மகர் கொடுக்குறான். அவன் அண்ணனும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனால் என்ன கதை சூப்பராக முடியுது. கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ண உடனே அது வெளியில் சுத்த போயிடுது. எப்பவும் போல் இவனும் ஜாலியாக இருக்கிறான். இவனுக்கு டோல் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. இப்படி ஜாலியாக இருக்கும்போது திடீர்னு அந்த லூசு செத்து போகுது. செத்து போன உடனே அரசாங்கத்திலேருந்து பணம் கட்டாயிடும். மகர் பணமும் போச்சு, அரசாங்க பணமும் இல்லை. இவன் மனைவியை எடுத்து கொண்டு போய் புதைத்து விட்டு உண்மையாக வாழறவங்க அழுவாங்கல்ல, அதை விட கூடுதலாக அழற மாதிரி முடிச்சிட்டார் கதை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நேரிடுகின்ற சிக்கல்கள், இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவருடைய சிக்கல். முதல் கதையை அட்டகாசமாக எழுதியிருக்கிறார். முதல் கதை ரொம்ப சூப்பர் சார். ஒருத்த மனசுக்குள்ள இவனுக்கு ஒரு 35 வயசு ஒரு பொண்ணை பார்க்குறான். திடீர்னு இவனுக்குள்ள இருக்கிற 10 வயசு பையன் வந்துடுறான். அந்த பொண்ணோட பால் ஆடினா நல்லா இருக்குமேன்னு தோணுது. திடீர்னு ஒரு 15 வயசு பையன் வந்துடுறான். அவன் ஒரு மாதிரி அந்த பையன் பொண்ணை மோகமாக பார்க்குற மாதிரி இருக்கு. அதை 30 வயசு பையன் ஒருத்தன் தடுக்கிறான். உள்ளேயே இருக்குது எல்லாம். ஒரு ஆணினுடைய மனதில் ஒரு பெண்ணை குறித்து எப்படியெல்லாம் விஷயங்கள் நடக்கும் என்பதனை எனக்கு தெரிஞ்சு பெண்ணை போட்டு அலசி ஆராய்ஞ்சிருக்கிறீங்க. ஆம்பளைய போட்டு அலசி ஆராய்ஞ்ச ஒரு கதை இது. முதல் கதை அல்ல சூப்பர். எனக்கு என்னன்னா 65 உள்ள ஒன்று இருக்குது. 10 வயசு பொண்ணு இருக்குதா, பையனும் இருக்கானா, 65 இருக்குது. 65 சொல்லுது. இங்கே பாடுறா பொண்ணு பார்த்தா சின்ன பொண்ணா இருக்குது. இந்த 35 சொல்லுது. 30 சொல்லுது. முதல்ல இந்த பொண்ணை கொஞ்சம் உட்காரலாம், பேசலாம், முத்தமிடலாம்னு சொல்லுது. 35 என்ன சொல்லுது, இல்லை இவளை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது கொஞ்சம் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேறு வழி இல்லை. 35 வயசுக்கு அப்புறமா என்னத்த பண்ணுவீங்க? கல்யாணம் தான் பண்ணணும். கல்யாணம் பண்றேன்னு சொல்ற 35 65 சொல்லுது. டேய் கல்யாணம் பண்ணிடாதே, சின்ன பொண்ணா இருக்கிறா, அவ இளமையோடே இருப்பாள், உனக்கு வயசாகி போயிடும், அப்புறமா அவளை உன்னால சமாளிக்க முடியாது. இவன் பால் ஆடுறேன்னு போனா 30 அவன் கழுத்தை நெரிக்குது. சரி இவன் பார்க்க போனா 35 அவன் கழுத்தை நெரிக்குது. சரி கல்யாணம் பண்ணி தொலைலான்னா 65 வந்து உட்காருதுன்ட்டு பல்வேறு விதமான ஊடாட்டங்களில் அந்த வாழ்க்கை போகிறது என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒன்றொன்றாக நீங்கள் படித்து கொண்டு போனால், அமைதியாக வாசித்து விட்டு போனால், மொழிபெயர்ப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை, நான் இமயம் கதையெல்லாம் படிப்பவள், நான் தீவிர வாசிப்பாளராக இருக்கக்கூடிய எனக்கு இது இன்னும் செழுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை வருகிறது. எனக்கு ஒரு ரஷ்ய சிறுகதையை போல் 6வது வார்டு படிக்கிறேன், செக்காவ் இன்னும் போகலையே, ஜான் போல் படிக்கிறேன், அந்நியன் இன்னும் போகலையே, மனசை விட்டு. இப்போ இப்படி சொல்றேன் ஜாக்கிர் பாய், கம்பன் மொழிபெயர்க்கிறான். நம்ம என்ன செய்யணும்ன்ற, எனக்கு உருது என்பது தாய்மொழி இல்லை, தந்தை மொழி. அப்பாதான் உருது பேசு, அம்மா தமிழ் தான், அம்மா காயல்பட்டணம். அப்பாவனுடைய அந்த உருது கவிதையை உள்வாங்கிக் கொண்டு அதை தமிழ் வழிப்படுத்துகின்ற பொழுது நான் உருதுவிலே அடையக்கூடிய அந்த பரவசத்தை நான் அதை தமிழ் மொழி வழிவாக சொல்லுகின்ற பொழுது எனக்கு முன்னால் இருக்கின்றவர்கள் அதே பரவசத்தை அடைகிறார்களா என்பதில் நான் கவனமாக இருப்பேன். ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அதை எப்படியோ கொடுப்பதற்கல்ல, அதுதான் மொழி அப்படிங்கிறது. என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச இப்படி சொல்றேனே, இங்க எல்லாம் நிறைய மொழி பேசுகின்றவர்கள் இருப்பீர்கள். நம்ம விசி வைஸ் சான்சலர் திராவிட மொழிகள் அனைத்தையும் பேசுகிறார், சரளமாக பேசுகிறார். நம்ம கௌரி சார் மல்டிலிங்குவல் பர்சனாலிட்டியா இருக்கிறார். இன்னொரு மொழி பேசுவது எப்படி தெரியுமா, இன்னொரு ஒரு உடல் முழுமையாக நமக்கு அப்படியே கிடைச்சி அதுக்குள் நம்ம உயிராக போய் இயங்கினால் எப்படி இருக்குமோ அப்படி இன்னொரு மொழி. இந்த நீங்க எல்லாருமே இவ்வளவு அழகா உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, இங்க ஒரு 3 வரிசையில பிள்ளைங்க உட்கார்ந்து இருந்ததுங்க, அதனால உட்காரவே முடியல, போயிடுச்சுங்க. ஏன் தெரியுமா, இந்த மொழியை அவர்களால் ரசிக்க முடியவில்லை. தெரியல, உருதுவோ அரபியோ தெரியல. மொழி தெரியலன்னா ரசிக்க முடியாதுங்க. ஒரு மொழியை தெரிந்து கொண்டு அதனுடைய பக்கங்களை ரசிக்கிறது இருக்கல. இந்த புத்தகத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த கிறுக்கி புத்தகம் அரபியில இருக்கக்கூடிய இந்த மொழியாக்கம், குதூஸ் எழுதிய அப்துல் குதூஸ் எழுதிய இந்த மொழியாக்கம் அவருடைய இதிலிருந்து வந்திருக்கிறது. கம்பன் வால்மீகி இதிலிருந்து தான் எடுக்கிறான். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், வால்மீகியை விட சிறப்பான ஒரு பேர் இலக்கியமாக ராமாயணத்தை கம்பன் தந்தான். மொழிபெயர்ப்பு தான்.
அவனுடைய கவிதைகள் இருக்கு இல்லையா, வால்மீகியிலே இருக்கக்கூடிய கவிதைகளை காட்டிலும் நம் மனதை கொள்ளையடிக்கின்றன. இப்பொழுது எம்மனோர்க்கும் இயம்பதற்கு எளிதோ யாரும் செப்பருங்குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அப்பொழுதலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. சத்தியமா இது வால்மீகியில இல்லை. அழகா இருந்தான். அதை மொழிபெயர்க்கின்ற பொழுது முழுமையாக அந்த ரசனையை உள்வாங்கி எழுதுவது. ஆனால் ஒரு விஷயத்தில் இது மிக முக்கியமான வரவு, மிக முக்கியமான வரவு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை, இனக்குழு மக்களினுடைய வாழ்வையை இது பதிவு செய்கிறது. நம் எல்லோருடைய முகத்திலும் ஓங்கி கல்லெறிகின்ற ஒரு கதை சொர்க்கவாசிகள். அந்த சொர்க்கவாசிகள் கதையில ஒருத்தன் செத்துட்டான், செத்தவன் போறான், இவ்வளவுதான். நம்ம என்ன சார் சொல்றோம், நம்ம இறந்துட்டோம்னா நமக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு சொர்க்கம், அடுத்தவன் எங்க போறது, அவங்களுக்கெல்லாம் நரகம். அப்போ உங்களுக்கு நரகமே இல்லையா, நீங்க கொஞ்ச நாள் நரகத்தில் இருப்பீங்க, அப்புறமா சொர்க்கத்துக்கு வந்துருவீங்க, இப்படிலாம் சொல்லிக்குவோம் நாங்க. சரியா? அப்படி சொல்லுகின்றவர்கள் மத்தியில் இந்த நூல் ஒரு கலக குரலாக, இந்த சொர்க்கவாசிகள் ஒரு கலக குரலாக வருகிறது. இதுல பாருங்க, கனத்த திடீரென ஒரு கனத்த குரல், செத்து போன ஆண்மகிட்ட என்றாலும் அதில் அந்த குரலில் அன்பும் மன்னிக்கும் பண்பும் வெளிப்பட்டது. அடியானே முன்னால் வா. பயமா இருந்துச்சுங்க எனக்கு. ஏன்னா மறுமை பற்றி சொல்லிக்கிட்டே தானே இருப்போம், எப்போ பார்த்தாலும் மறுமையை பற்றி எப்போ பார்த்தாலும் செத்துட்டா கபருக்கு நீ இப்படித்தான் சொல்லுவாங்க. எங்க வீட்டிலே இருந்தான், எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவோம். இல்லை சார், உயிரோடு இருக்கிறத விட மிக முக்கியமானது எது? உயிர் போனதற்கு பிறகான நம்முடைய வாழ்க்கை இருக்கல, அது பயந்தே வாழறது. இந்த வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த அரபிய இலக்கியத்தில் வரக்கூடிய ஒன்று, அந்த ஒரு சிறுகதை, அந்த சிறுகதையை மொழிபெயர்த்து இருப்பது மிக முக்கியமான கலக குரலாக நான் பார்க்கிறேன். அந்த கலக குரல் இப்படி சொல்கிறது: நடுங்கியபடி உயிர் தரையில் விழுந்து வணங்க ஆரம்பித்தது. அடியானே எழுந்திரு, பதற்றப்படாமல் நீதிபதிகளை பார். அருளாளனே, எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது. யாரு? உயிர். பயந்து போய் சொல்லல சார், மேடம் இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி சொல்லு. தரையில் இருந்து எழுந்து தழுதழுத்த மெல்லிய குரலில் உயிர் சொன்னது: நீ எந்த மதம்? முஸ்லிம். சிறிது நேரம் அமைதியாக அந்த உயிர் நன்மை தீமை பதிவேட்டை புரட்டி பார்த்துவிட்டு, நீ என்னென்ன பாவங்கள் செய்கிறாய்? நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, உலகில் எவருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தாயே அந்த உயிரின் பதிவேட்டை ஆழமாக படித்துவிட்டு, நீ மது அருந்திருக்கிறாயே, ஹராம்ல மது அருந்திருக்கிறாயே. பதில்: இறைவா, உலகத்தில் எவருக்கும் நான் எந்த தீங்கும் செய்ததில்லை. ஆழமாக படித்துவிட்டு தழுத்தழுத்த குரலில் இந்த பதில் வந்தவுடன், பெண்களுடன் பழகி இருக்கிறாய். இறைவா, உலகத்தில் எந்த தீங்கும் நான் செய்ததில்லை. இதுலலாம் முக்கியமான கருத்துக்கள் உண்டுங்க. குடிக்கிறவன் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்து குடிக்கிறாங்கிறதுல தான் இருக்குது விஷயமே. பெண்களோட பழகிறவன் எத்தனை பேருடைய வாழ்க்கையில மண்ணாளி போட்டுட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மண்ணாளி போடுறாங்கிறதுல இருக்கு விஷயம். அவன் சொல்றான், நான் மது அறிந்திருக்கிறேன், நான் பெண்களோடு பழகி இருக்கிறேன், ஆனால் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம், கொஞ்சம் ஆழமான விஷயம். படித்தவர்கள் புரிந்து கொள்வீர்கள். நீ ஒழுங்காக நோன்பு நோக்கவில்லை, தொழவில்லை, கவனக்குறைவாக இருந்திருக்கிறாய். இறைவா, உலகத்தில் எவருக்கும் நான் எந்த தீங்கும் செய்ததில்லை. அப்ப என்ன மனிதனுடைய நோக்கம்? உன்னுடைய ஒழுக்கக்கேடு என்பது எதற்காக கண்டிக்கப்படுகிறது என்றால், அது அடுத்தவர்களை பாதிக்கிறது என்பதற்காகத்தான் அந்த ஒழுக்கக்கேடு கண்டிக்கப்படுகிறதே தவிர, அடுத்தவர்களை பாதிக்காத நீ செய்கின்ற செயல்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை இறைவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்பதனை சொல்கிறது இந்த கலக குரல் கதை. குரல் தீர்ப்பை வாசித்தது. குரல் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தது. அந்த குரலை பார்ப்பதற்காக உயிர் தனது பார்வையை உயர்த்திய போது, அது ஒரு விஷயம் இருக்கு சார் எங்களுக்கெல்லாம். இறந்தாய், நான் சத்தியமா இறந்தா எனக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நான் இது வரைக்கும் எங்கேயும் சொன்னதில்லை. முகம்மது நபியினுடைய முகத்தை நான் பார்ப்பேன் இல்லையா, அது ரொம்ப ஆசையா இருக்குங்க எனக்கு. ஏன்னா அந்த முகம் இல்லை, எந்த பதிவும் இல்லை, எப்படி இருப்பாருன்னு தெரியாது, இறந்தால் தெரியும் இல்லையா, அந்த நம்பிக்கை தான். குரல் வந்ததை அப்படி உயர்த்தி அந்த உயிர் பார்க்கிறது.
பிரம்மாண்டமான ஒளி அதன் பார்வையை மறைத்தது. உயிரால் எதையும் பார்க்க முடியவில்லை. குரல் தீர்ப்பை வாசித்தது. உனக்கு சொர்க்கம். இதுதான் தீர்ப்பு. உனக்கு சொர்க்கம். வானம் முழுதும். இப்போதான் கதையே ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இவ்வளவுதான் கதை. இதெல்லாம் வெறும் சம்பவங்கள். கதை எங்க, எழுத்தாளன் எங்க நிக்கிறான் பாருங்க. வானம் முழுதும் தீர்ப்பு எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. வானம் முழுதும் தீர்ப்பு எதிரொலித்துக் கொண்டு இருந்தது. அவன் 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 மது அறிந்திருக்கிறான். பெண்களோடு பாவம் செய்திருக்கிறான். அவன் தொழவில்லை. அவன் நோன்பு நோக்கவில்லை. ஆனால் குரல் அவனுக்கு சொர்க்கத்தை பரிசாக அளிக்கிறது. அந்த தீர்ப்பு வான மண்டலம் எல்லாம் எதிரொலிக்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அரங்குகளில் குலவையை எழுப்பி வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது அரபிய கலாச்சாரம். இளம் வானவர் ஒருவர் நறுமணமிக்க ஒரு வாகனத்தில் அந்த உயிரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார். இங்குதான் கதையினுடைய உயிர். சொர்க்கத்தில் அங்கும் இங்கும் பார்க்கிறது உயிர். சொர்க்கவாசியில் ஒரு குழுவினருடைய முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அதை கவனித்த உயிர் அவர்களிடம், நீங்கள் முஸ்லிம்களா என்று கேட்க, அந்த இனக்குழு மக்கள் சொல்கிறார்கள், இல்லை. கிறிஸ்தவர்களா? இல்லை. யூதர்களா? இல்லை. யார் நீங்கள்? அறியாமை காலத்திற்கு முன்பிருந்தே இங்கேதான் இருக்கிறோம். நாங்கள் மதங்கள் தோன்றுவதற்கும் முன்னால் வாழ்ந்த மக்கள். சொல்லிவிட்டு அந்த கதை முடிகிறது. உலகத்தில் எவருக்கும் எந்த தீங்கும் நாங்கள் செய்ததில்லை. யார் உண்மையான முஸ்லிம் என்றால், எவன் ஒருவன் உலகத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம். அவன்தான் சொர்க்கத்திற்கு போவதற்கு தகுதி படைத்தவன் என்று எழுதுகிறார். மதங்களை கடந்த ஒரு விசாரணை. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு காலகட்டத்தை இது பதிவு செய்கிறது. ஒரு போர்க்காலத்தை, போர்க்கால முகாம்களின் வாழ்க்கையை, சிதைந்து போன மனித உறவுகளை இந்த கதை பதிவு செய்திருக்கிறது. என்னை கேட்டால் இந்த கதை காலத்தை பிடித்து வைக்கும் ஒரு புகைப்படம். ஒரு காலத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு. எங்க கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், கீட்ஸ் சொல்லுகிறான், உன் கண்களால் தூங்கிக் கொள்கிறேன் என்ற கதையில் கீட்ஸ் சொல்லுகிறான். ஒரு பூஞ்சாடி இருக்கு, அதுல ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை சாய்த்து முத்தமிட போகிறது போல ஒரு உருவம். கீட்ஸ் அதை பார்க்கிறான், பார்த்து எழுதுறான். கவிக்கோ அதை மொழிபெயர்க்கிறார். துணிச்சலான காதலனே, துணிச்சலான காதலனே, நீ உன் இலக்கை நெருங்கி விட்டாய். இலக்கு முத்தமிடுவது. உன் இலக்கை நெருங்கி விட்டாய். இப்போதான் கவிதை. நீ ஒருபோதும் அதை எட்ட போவதில்லை. என் ஓவியம் அவ்வளவுதான், அது மேல போக முடியாதுல்ல. எங்க போறது? கவிதை பாருங்க. இருந்தாலும் கவலைப்படாத காதலனே, உன் காதலி ஒளிவங்கவே மாட்டாள், அழகாகவே இருப்பாள், நீயும் காதலித்துக் கொண்டே இருப்பாள். ஒரு டைமை ப்ளீஸ் பண்றதற்குள்ள கதை அதைத்தான் செய்யும். ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை, ஒரு இனக்குழு மக்களினுடைய வாழ்க்கையை மிகச் சரியாக புகைப்படம் எடுத்து காட்டுவது போல் இந்த நூலை முயற்சி செய்திருக்கிறார். அந்த முயற்சியில் பல்வேறு நிலைகளில் அவர் வெற்றி அடைந்திருக்கிறார். இன்னும் மிகச் சிறந்த ஒரு எழுத்தாளராக, உலகம் போற்றுகின்ற மொழிபெயர்ப்பாளராக அவர் வர வேண்டும் என்கின்ற வாழ்த்தோடு, இறை வேட்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.